வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எந்த ஒரு கோயில்னா ஸ்ரீ சிவலாபுரி அம்மன் திருக்கோவில் நடுவச்சேரி. இது ஒரு அம்மன் கோயில், மிக பிரம்மாண்டமான பெரிய கோயில். நம்ம இப்போ உள்ள டைரெக்டாக கோவில் என்ட்ரன்ஸுக்கு உள்ளே போயிட்டோம். அதைத்தான் பார்க்குறோம். ஆனால் முன்னாடி இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். நான் அதை பின்னாடி பாருங்கள். உள்ள கோயில் எவ்வளோ தூண்களோடு அமைஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய கோயில் பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திருப்பூர் மாவட்டம் அவனாசி தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம்னா ரைட் சைடில் கிராஸாக ஒரு ரோடு கட்டாது. அந்த ரோட்டில் வந்தோம்னா நடுவச்சேரிங்கிற ஒரு ஊர் வரும். அந்த நடுவச்சேரிங்கிற ஊரில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். பார்த்திங்கன்னா இது ரொம்ப விசேஷமான கோயில் எப்பவுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. நானும் கரெக்டாக கூட்டம் இல்லாத டைம் பார்த்து நம்ம வந்திருக்கிற வீடியோ எடுக்கிறதுக்கு உண்மையிலுமே நல்லா நேரம் பாருங்கள். கோயில் விலாசமான இடம், எவ்வளோ விலாசமாக இருக்குது பாருங்கள். எங்கள் இப்போ கூட்டம் ஃபுல்லாக இருக்கிற போது இதெல்லாம் நம்பிடுங்க. பார்த்திங்கன்னா இந்த கோயில் மிக பிரம்மாண்டமான கோயில், பெரிய கோயில் பாருங்கள். பின்னாடி எவ்வளோ இடம் இருக்குது, கோபுரமே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லைனாக சாமி வச்சுருக்குறாங்க. இது நம்ம கோயில் சுற்றி வரும்போது இருக்கிற இடம். எங்கப்பா கோயில் தான் எவ்வளோ பெரிய கோயில். இன்னும் இதை தாண்டி வெளியிலையும் இன்னும் நிறைய இடம் கிடக்குது. அம்மன் கோயில்லையே ரொம்ப பெரிய கோயில் இதுதான் எனக்கு தெரிஞ்சு. கோவில் மேலேயும் கூட சாமி வச்சுருக்குறாங்க. கோவில் தூண்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க. எழுத்து ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரிய மாட்டேங்குது. இது கோவிலோட மறுபடியும் முன்புறத்துக்கு வந்துட்டோம். இந்த கோயில் சாயங்காலம் 4 மணிக்கு மேலே தான் திறப்பாங்க. காலையில் எத்தனை மணிக்கு திறப்பாங்கங்கிறது கேட்காம விட்டுட்டேன். பட் மதியம் வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு மேலே தான் திறப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் முன்னமே போயிட்டு அதனால் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இருந்து பார்த்துட்டு வந்தோம். இங்கே அது கோவிலுக்கு முன்னாடியே மிகப்பெரிய சிலை 2 இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சைடு இது கோவில் அம்மன். இங்கே ஒரு சிலை இருக்குது. கோவில் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். இந்த சிவலாபுரி அம்மன். இது கோவிலோட முன்புற தோட்டம். இது
மெயின் ரோட்லேயே இருக்குது. நடுவுச்சேரியில் ரோட்டு மேலேயே இருக்குது. பாருங்கள் கோவிலோட முன்புற தோற்றம். நம்ம எல்லாம் கோவிலுக்குள்ளே உள்ளே போனோம்னா நுழைவாயில், கோயில் காம்பவுண்டு. பாருங்கள் உள்ளே எவ்வளோ இடம் இருக்குதுன்னு. எங்கப்பா திருவிழா அப்போல்லாம் இங்கெல்லாம் ஃபுல் கூட்டமாக இருக்குங்களாம்மா. நானும் விசாரித்த வரையில் சொன்னாங்க பயங்கரமான கூட்டமாக இருக்குமாம்மா. இங்கே கொண்டம் போடுவாங்க, அதாவது குண்டம் திருவிழாவும் இருக்குது. கோவிலுக்கு முன்னாடியே பாருங்கள் எவ்வளோ இடம் இருக்குதுங்க. நல்ல பிரம்மாண்டமான கோயிலுங்க. எங்கப்பா இதுதான் அந்த குண்டம். இங்கே வேல் நிறைய நட்டி வச்சுருக்குறாங்க. இங்கே அரசமத்து விநாயகர் கோயில். இதுதான் குண்டம். தீமிதி திருவிழா அப்போ பயங்கரமாக இருக்குது கூட்டம். கிட்டத்தட்ட இது 60 அடி குண்டம். அடேங்கப்போ பெரிய குண்டம். கரடு கம்பம். கோவில் முன்புற தோற்றம். பெரிய கோயிலுங்க. கண்டிப்பாக எல்லாருமே இங்கே ஒரு நடை வந்து பார்த்துட்டு கோவில் பார்த்துட்டு அம்மனை தரிசித்துட்டு போனால் நம்மளுக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பாங்க அம்மன். அங்கே ஃபஸ்ட்டு வந்தப்போ கோயில் பூட்டி இருந்தது. பாருங்கள் சிவலோகபுரி அம்மன் திருக்கோயில். கோயில் பூட்டி இருந்தது நாங்கள் வர்றப்போ. இந்த முன்னாடி இருக்கிற இதை எடுத்தோம். இங்கே ஒரு கோயில் இருக்குது. இதில் லெஃப்ட் சைடில் சரி ரைட் சைடில். நான் லெஃப்ட் சைடில் மாற்றி சொல்லிட்டேன். ரைட் சைடில்
இன்னும் இட விலாசம் இருக்குது. பெரிய கோயில். ஆலமரம் ஒன்று, பெரிய மரம் ஒன்று இருக்குது. ஆலமரம். சிவலாபுரி அம்மன் திருக்கோயில் நடுவச்சேரி. கண்டிப்பாக ஒரு முறை எல்லோரும் வந்து தரிசித்துட்டு போக வேண்டிய இடம் சிவலாபுரி அம்மன் திருக்கோவில். எங்களோட லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.